வணக்கம் exercise 7.2 ல question number 14 பார்க்குறோம். So integral 1 divided by x into log x power m into dx இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த வேல்யூ நம்ம t எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஹைலைட்டையும் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லாகரிதம் வேல்யூ இருக்குது, அதை எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், log x நம்ம t அப்படின்னு எடுத்தோம்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x is equal to dt by dx ன்னு கிடைக்கும். ஸோ இந்த dx இந்த பக்கம் போச்சுன்னா 1/x into dx is equal to dt. இங்கே பாருங்கள், log x மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா t பவர் mன்னு கிடைச்சிடும். அடுத்து 1/x into dxன்னு இருக்குது, அப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கிடைச்சிடுது. இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஷின் எழுதிட்டு அடுத்து இந்த ஸ்டெப்பை எழுதிக்குங்க. இன்டெக்ரல் 1 divided by x into dx. ஸோ இதுக்கு பதிலாக dt பின்னாடி எழுதிக்கிறேன். 1 divided by log xக்கு பதிலாக t பவர் m. ஸோ t பவர் m மேலே போச்சோன்னா t பவர் மைனஸ் m into dt. t பவர் மைனஸ் m இன்டெகிரேட் பண்ணோம்னா t பவர் மைனஸ் m plus 1 divided by minus m plus 1 plus c. ஸோ இப்போ t-யோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். log x whole power minus m plus 1 divided by minus m plus 1 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனால் எழுதும்போது மைனஸ் எம்மில் இருக்குது, அதனால் என்ன பண்ணலான்னா log x whole power 1 minus m divided by 1 minus m plus c ன்னு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.